உங்க எக்ஸெல் ஷீட்டை வெறும் நம்பர்ஸா மட்டும் பார்க்கறீங்களா? அதை எப்படி ஒரு தெளிவான ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட்டா மாத்துறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு பேசிக் ஃபார்மேட்டிங்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நம்ம ஸ்கில்ஸை எப்படி கொண்டு போறதுன்னு பார்க்கலாம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல எக்ஸெல் ஏன் சில சமயம் நம்மள கடுப்பேத்துதுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்பர்ஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து செல் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்மார்ட்டா வேலை செய்யறதுன்னு கத்துக்கலாம். கடைசியா நமக்கான ரூல்ஸை உருவாக்கி ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் டூல் கிட்டோட இந்த செஷனை முடிக்கலாம். எக்ஸல் யூஸ் பண்ற நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு பார்ட் நம்பரை டைப் பண்ணுவீங்க, அது பாட்டுக்கு தேதியா மாறிடும். இல்லனா ப்ராடக்ட் கோடுக்கு முன்னாடி போட்ட 0 காணாம போயிடும். எக்ஸல் நமக்கு உதவத்தான் நினைக்குது, ஆனா அதோட இந்த ஆட்டோமேட்டிக் மாற்றங்கள் சில சமயம் நமக்கு தலைவலியாத்தான் முடியுது. இதோ பாருங்க, எக்ஸெல் ஃபார்மேட்டிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு செல்லுல நீங்க பாக்குற மதிப்புங்கிறது ஒரு டிஸ்ப்ளே லேயர், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி எக்ஸெல் அதோட உண்மையான முழு மதிப்பை சேமிச்சு வச்சிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எக்ஸலை கண்ட்ரோல் பண்ற சாவி உங்க கைக்கு வந்த மாதிரி தான். சரி, அப்போ ஏன் இந்த டிஸ்ப்ளே லேயர் சில நேரம் இவ்ளோ குழப்பத்தை உண்டாக்குது? வாங்க, முதல் பகுதியில எக்ஸெல் ஏன் நாம குடுக்கிற டேட்டாவை தப்பா புரிஞ்சுக்குதுன்னு அதுக்கான காரணத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்குதா? நீங்க ஒரு நம்பரை டைப் பண்ணும்போது எக்ஸல் அதோட வடிவத்தை வச்சு இது என்னவா இருக்குன்னு ஒரு யூகத்துக்கு வருது. 3-8ன்னு போட்டா இது மார்ச் 8 போல நினைச்சுக்குது. 00150ன்னு போட்டா முன்னாடி இருக்கிற 0க்கு மதிப்பில்லான்னு அதுவே முடிவு பண்ணிடுது. இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இங்க பாருங்க, காலம் ஏ அப்புறம் காலம் பில இருக்கிற நம்பர்ஸ் ஒண்ணுதான். ஆனா காலம் பில அதை ரவுண்ட் பண்ணி முழு எண்ணா காட்டியிருக்கோம். ஆனா கீழே அதோடைய டோட்டல பாருங்க, தப்பா தெரியுது. இது எப்படி சாத்தியம்? அதுக்கு காரணம் இதுதான். காலம் பில நமக்கு முழு எண்ணா காட்டினாலும் எக்ஸெல் அதோட உண்மையான டெசிமல் மதிப்பை தான் கணக்குக்கு எடுத்துக்குது. சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியறது 15, ஆனா உண்மையான கூட்டுத்தொகை 15.35. ஃபார்மேட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு தோற்றம் தான், உண்மையான மதிப்பை மாத்தாது. சரி, எக்ஸெல் இப்படிதானா முடிவு பண்றதை எப்படி நிறுத்துறது? கண்ட்ரோல நம்ம கையில எடுக்கலாம். வாங்க, இதுக்கு நம்மளோட முக்கியமான கருவி இந்த ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் தான். இந்த ஒரு ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Ctrl+1. இதுதான் உங்க ஃபார்மேட்டிங் கமாண்ட் சென்டர். மவுஸை தேடிட்டு இருக்காம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணா வேலை ரொம்ப வேகமா முடியும். நீங்க இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க பாருங்க. நீங்க Ctrl+1 பிரஸ் பண்ணதும் இந்த பாக்ஸ் ஓபன் ஆகும். உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் வேணுமா? நம்ம கேட்டகரியை சூஸ் பண்ணுங்க. கரன்சி சிம்பிள்லாம் ஒரே நேர்கோட்ல அழகா வரணுமா? அப்போ அக்கவுண்டிங் யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆப்ஷன்லயும் கண்ட்ரோல் உங்க கையில தான். ஒவ்வொரு செல்லா போய் மாத்திக்கிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட். அதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. அதுதான் செல் ஸ்டைல்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம் வாங்க. செல் ஸ்டைல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு டிசைன் டெம்ப்ளேட் மாதிரி. அதாவது எழுத்துரு, கலர், நம்பர் ஃபார்மேட்னு எல்லாத்தையும் ஒன்னா செட் பண்ணி வச்சுட்டு ஒரே கிளிக்ல எந்த செல்லுக்கு வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் இந்த செல் ஸ்டைல்ஸ் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றேன்னு தெரியுமா? 1, உங்க டைம் சேவ் ஆகும். 2, உங்க ரிப்போர்ட் பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இதுல பெரிய மேஜிக்கே என்னன்னா, நீங்க அந்த ஸ்டைல்ல சின்னதா ஒரு மாற்றம் செஞ்சா போதும், அந்த ஸ்டைல் யூஸ் பண்ண 100 செல் இருந்தாலும் எல்லாத்துலயும் அந்த மாற்றம் உடனே அப்டேட் ஆடும். இதுதான் உண்மையான பவர். சரி, இப்போ வாங்க எக்ஸெல் ஃபார்மேட்டிங்கோட அடுத்த லெவலுக்கு போகலாம். அதாவது நமக்கான சொந்த ரூல்ஸை உருவாக்குறது. இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்பவே சிம்பிளானது. இதுதான் அந்த சீக்ரெட் கோட். ஒவ்வொரு கஸ்டம் ஃபார்மேட்லயும் 4 பகுதி இருக்கும். செமிகோலன் வச்சு பிரிச்சிருப்பாங்க. முதல் பகுதி பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு, 2வது நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு, 3வது 0க்கு, 4வது டெக்ஸ்டுக்கு. இந்த ஒரு லைனை வச்சு நீங்க டேட்டாவை எப்படி வேணாலும் காட்டலாம். இங்க பாருங்க சில சூப்பரான உதாரணங்கள. ஒரு பெரிய நம்பரை 15.3m காட்டணுமா? சிம்பிள். இந்த கோடை டைப் பண்ணா போதும். ஒரு செல்லுல இருக்கிற நம்பரையே மறைக்கணுமா? அதுக்கு இந்த செமிகோலன் கோட் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்களா, பவர் மொத்தம் உங்க கையில இருக்கு. முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான். ஓகே, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் சுருக்கமா ஒரு டூல் கிட் மாதிரி ஒரு தடவை பாத்துரலாம். இத ஒரு 3 லெவல் கண்ட்ரோல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லெவல் 1, சின்ன உடனடி மாற்றங்களுக்கு Ctrl+1. லெவல் 2, உங்க ரிப்போர்ட் முழுக்க ஒரே மாதிரி டிசைன் வேணும்னா செல் ஸ்டைல்ஸ். லெவல் 3, உங்களுக்கு முழு கண்ட்ரோல் வேணும், உங்க இஷ்டத்துக்கு மாத்தணும்னா
கஸ்டம் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். ஃபார்மேட்டிங்கிறது வெறும் டெக்கரேஷன் இல்ல, அது ஒரு கதை சொல்ற கருவி. நல்ல ஃபார்மேட் பண்ணின டேட்டா ஒரு கதைய சொல்லும், முடிவெடுக்க உதவும், கஷ்டமான விஷயத்த கூட ஈஸியா புரிய வைக்கும். இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. உங்க டேட்டாவை வச்சு நீங்க என்ன கதைய சொல்ல போறீங்க?